அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸலாத் தொழுகை பொதுவானது, யாருக்கும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. மனிதன் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பது பெற்றோருடைய கடமை. அதற்கு அடுத்தபடியாக வாலிபை அடைந்ததற்கு பிறகு வாலிப காலத்தில் இருந்து வயோதிகம் வரை இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற வரை மௌத்து வரை தொழுகை ஆக வேண்டும். தொழுகை விடுவதற்கு யாருக்குமே மார்க்கத்தில் ஷரியத்தில் சலுகை கிடையாது. நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறான், நின்றுகிட்டே தொழுகணும். முடியல, அந்த மனிதன் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்துகிட்டு தொழுகணும். உட்கார்ந்து முடியல, படுத்துக்கிட்டே தொழுகணும். படுத்துக்கொண்டும் தொழுக முடியல, தன்னுடைய கண்களால் இஷாராவின் மூலமாக தொழுகை நிறைவேற்றப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். தொழுகையாளியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மன்னிக்கிற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.